வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏப்ரல் 2ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை திருவாரூரில் தொடங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளதாகவும் தகவல். மதிமுகவில் நாளை விருப்பமனு விநியோகம். வேட்பாளர்களின் விண்ணப்பங்கள் உடனே ஆய்வு செய்யப்படுவதாக அறிவிப்பு. நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைதான் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும். நல்லுறவோடு இருக்கும் கூட்டணியை விமர்சித்திருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் கண்டனம். ஒரே நாளில் 5 இடங்களில் விஜய் பரப்புரை செய்ய உள்ளதாக தகவல். பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணாநகர், விருகம்பாக்கம் தொகுதிகளில் வாகன பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டம். மதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் நாளை விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வருகின்ற 30ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதனால் அரசியல் கட்சிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. அந்த வகையில் திமுக கூட்டணிகள் அங்கம் வகிக்கும் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. 4 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதியில் தனி சின்னத்திலும் போட்டியிட உள்ளது. இந்நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டமன்ற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திமுக ஒதுக்கீடு செய்துள்ள தொகுதிகளில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் நாளை காலை 10 மணி முதல் 12 மணி வரை போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை 1000 ரூபாய் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். பொது தொகுதிக்கு 25,000 ரூபாய் கட்டணத்தையும் தனி தொகுதிக்கு 10,000 ரூபாய் கட்டணத்தையும் பிற்பகல் 3 மணிக்குள் அமைப்பு செயலாளர் சு குருநாதனிடம் வழங்க வேண்டும் என்றும் பிற்பகல் 3:30 மணி அளவில் ஆட்சி மன்ற குழுவினர் முன்னிலையில் வேட்பாளர்களின் விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதில் தேர்ந்தெடுக்கப்படும் பெயர்கள் உடனடியாக அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 5 இடங்களில் விஜய் பரப்புரை செய்ய உள்ளதாக அனுமதி கோரிய கடிதத்தில் தெரிவிப்பு. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இருந்தே தேர்தல் பரப்புரையை தொடங்கிய தவேக கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்திற்கு பிறகு பரப்புரையை தற்காலிகமாக நிறுத்தியது. பிறகு மீண்டும் பரப்புரையை தொடங்கிய நிலையில் அரசு அனுமதி கொடுக்க மறுப்பதாகவும் மற்ற கட்சிகளை விட தங்கள் கட்சிக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிப்பதாகவும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது. ஆனால் தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. அதனால் பரப்புரைக்கான அனுமதி அளிப்பது இப்போது தேர்தல் ஆணையத்திடம் உள்ளது. இந்த நிலையில் தவேக தலைவர் விஜய் பரப்புரையை விரைவில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக அந்த கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், தலைமை செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் ஆகியோரை சந்தித்து மனு அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் தவேக தலைவர் விஜயின் பரப்புரைக்கு முழு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மனு அளித்ததாக தெரிவித்தார். இதனிடையே ஒரே நாளில் 5 தொகுதிகளில் வாகன பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கோரி தவேக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அனுமதி கோரி வழங்கப்பட்டுள்ள மனுவில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணாநகர், விருகம்பாக்கம் ஆகிய 5 தொகுதிகளில் வாகன பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இடத்திலும் 3000 பேர் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஏப்ரல் 2ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக மும்முரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28, தேமுதிக 10, விசிக 8, கம்யூனிஸ்டுகள் தலா 5, மதிமுக 4, கோமதேக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மமகக்கு தலா 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 175 தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. இதில் எஸ்டிபிஐ உட்பட சில சிறிய கட்சிகள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் தலா 1 தொகுதியில் களமிறங்கப்பட உள்ளன. இந்நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தை ஏப்ரல் 2ஆம் தேதி தேர்தல் தொடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏப்ரல் 2ஆம் தேதி திருவாரூரில் பிரச்சாரத்தை தொடங்கி 21ஆம் தேதி கொளத்தூரில் முதல்வர் ஸ்டாலின் நிறைவு செய்கிறார்.
ஏப்ரல் 6ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி விரைவில் முழு குணமடைய வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சோனியா காந்திக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அவர் டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சோனியா காந்தியின் உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் கண்காணித்து வரும் நிலையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சோனியா காந்தி உடல்நிலை குறித்து கேட்டறிந்தனர். இந்நிலையில் சோனியா காந்தி விரைவில் நல்ல உடல்நலத்தை பெறுவார் என்பதில் உறுதியாக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைதான் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் என அமைச்சர் எஸ். சிவசங்கர் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை பாஜக தான் என கூறினார். தாமரை சின்னத்தில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட இபிஎஸ் அனுமதித்திருப்பதால் பீகாரில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலை அதிமுகவிற்கு வரும் என எச்சரித்தார். மேலும் திமுக கூட்டணி கட்சிகளை அடிமை கட்சிகள் என விமர்சித்த இபிஎஸ்க்கு நல்லுறவோடு இருக்கும் கூட்டணியை விமர்சித்திருப்பதாக அமைச்சர் கண்டனம் தெரிவித்தார். இது தொய்வே இல்லை. வழக்கமா இது நாங்க எப்பயுமே கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைத்து அந்த குழு கூட்டணி கட்சி தோழரோடு பேசி முடிவு அறிவிப்பது என்பது காலகாலமாக இருந்து வருகின்ற மரபு. அந்த அடிப்படையில் தான் கூட்டணி கட்சியினரோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம். அதே போல தேர்தல் அறிக்கை என்பது நாங்கள் உட்கார்ந்த இடத்துல வெளியிடுற அறிக்கை கிடையாது. அதிமுக திமுகவுடைய கடந்த கால தேர்தல் அறிக்கையும் ஆட்சியினுடைய சாதனையும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் *2 இதெல்லாம் போட்டு தான் வெளியிட்டிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து எல்லா பொதுமக்களிடத்தில் கூட கருத்துக்களை கேட்டு அவற்றை தொகுத்து முதலமைச்சரிடத்தில் வழங்கி தேர்தல் அறிக்கை வெளியிடப் போகிறோம். அவங்க தேர்தல் அறிக்கைக்கும் எங்கள் தேர்தல் அறிக்கை வெளியே வரும்போதும் உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு சிரத்தையோடு மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி மக்களுடைய பிரதிநிதிகள் பொது அமைப்புகளுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி ஒரு தேர்தல் அறிக்கையாக வரப்போகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அதே போல் நாங்கள் இந்த கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை முடித்து இடத்தை அறிவிக்கப் போகிறோம், வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கப் போகிறோம் என்கின்ற காரணத்தினால்தான் நேற்று உடனடியாக அந்த 23 பேர் பட்டியலை மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் வெளியிட்டிருக்கிறார். அது யாரும் ஒரு சாதாரண தொண்டர்களுடைய பேரே இல்லை, எல்லாம் முன்னாள் அமைச்சர்களுடைய பெயர்கள் தான் இருக்குது. இது எதிர்பார்க்கப்பட்ட பட்டியல். இது எப்போ வேணாலும் அவர் வெளியிடலாம். இது திராவிட முன்னேற்ற கழகத்தை முந்திக் கொண்டு செய்வதாக அவர் காட்டியிருக்கிறார் ஒழிய எங்களுடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே ஒரு ரெகுலரைஸ்டாக இருக்கும். ஒரு தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களுடைய விருப்ப மனுவை பெறுவது, அந்த விருப்ப மனு அடிப்படையில் அவர்களை நேர்காணல் செய்வது, 234 தொகுதிக்கும் நேர்காணல் முடிவுற்றிருக்கிறது. அந்த விருப்ப மனு கொடுத்த அவர்கள் அத்தனை பேரையும் அவர் சந்தித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒவ்வொரு செயலும் திட்டமிட்டு நடைபெறுகிறது. எனவே இந்த காலதாமதமோ தொய்வோ எதுவும் கிடையாது. அமைச்சர் 12 பேருக்கு எதிராக அதிமுக அறிவிச்சிருக்க எல்லாமே கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க. பாமக ஒதுக்கிட்டாங்க, பாமக ஒதுக்கிட்டாங்க, பிஜேபி ஒதுக்கிட்டாங்க. அது எப்படி பாக்குறீங்க? நீங்க அதிமுக திமுக போட்டிட்டாங்க, கூட்டணி கட்சி இது நீங்க மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கிட்ட தான் கேட்கணும். இது சும்மா ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம் மாதிரி இதை திருப்பி சொல்லிட்டு இருந்தால் அது மக்கள்கிட்ட கெடுப்பணும்னு அவர் நினச்சிட்டுருக்காரு. நாங்கள் எத்தனை தேர்தல் அறிக்கை 590 தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம், அதில் எத்தனை நிறைவேற்றுகிறோங்கிறத மிக தெளிவாக ஒரு அறிவாலயத்திலேயே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்பட்டு வெளியிடப்பட்டிருக்குது. தேர்தல் அறிக்கையில் சொல்லாத புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்குது. இதையெல்லாம் மக்கள் அறிவார்கள். இதையெல்லாம் அறிந்த காரணத்தில் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பக்கம் அவர் பின்னால் நிற்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால்தான் அதை மடைமாற்றுவதற்கு இது போன்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். திமுக கூட்டணிகள் மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ, முக்குளத்தோர் புலிப்படை கட்சி ஆகியவற்றுக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது ஒரு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டது. அதே போன்று கருணாசின் முக்குளத்தோர் புலிப்படை கட்சிக்கும் எஸ்டிபிஐ கட்சிக்கும் தலா ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அம்மா இருந்த காலத்துல நான் இருந்திருக்கேன். 2016 இரட்டையில நின்று நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். அப்பயும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா இப்ப பாருங்க, இன்றைக்கு பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு பல சீட்டு கொடுத்துருது. எனக்கு தெரியல எனக்கு.
ஆனால் அதில் பாருங்க, ஒரு சூட்சமத்தை பாருங்க. ரெட்டையில நிற்கணும்னு தான் முக்காசி பேர் ஒரு பெரிய திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தான் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய 2 அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. அப்படி இருக்கிற சூழல்ல அவங்கக்கிட்ட வந்து உடன்படிக்கை போட்டுக்கிட்டு சீட்டு வாங்கிட்டு எல்லாரையும் வந்து உட்படுத்தி கட்டாயப்படுத்தி பிஜேபி சின்னத்தில் நிற்கணும், தாமரை சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு பண்ணுறதோடைய நோக்கம் என்னன்னா, தாமரைங்கிறது என்ன ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில்ங்கிறது உண்மை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்த முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த ஓட்டெல்லாம் இவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, பாத்தியலா தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வளர்ந்துச்சு, ரொம்ப வளர்ந்துருச்சு, அதிகமாக வளர்ந்துருச்சு, எவ்வளோ பர்சன்டேஜ் நாங்கள் வாங்கியிருக்கோம்னு இந்த அண்ணாமலை மாதிரியான, நயினா நாகேந்திர மாதிரியான, தமிழிசை மாதிரியான ஆட்கள் வந்து புலி இடுத்திடுவாங்க. இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓட்டு யார் ஓட்டு? அவங்க ஓட்டு கிடையாது, தாமரையினுடைய ஓட்டு கிடையாது. இது வேற வேற கட்சியினுடைய ஓட்டு, ஏடிஎம்கேனுடைய ஓட்டு, அது கூட கூட்டணியில் இருக்கிறவனுடைய ஓட்டு. இப்படி இருக்கக்கூடிய வாக்குகளை வாங்கி கடைசியாக ஸ்டிக்கர், யார் ஸ்டிக்கரு? மோடி ஸ்டிக்கரு, அமித்ஷா ஸ்டிக்கரு, தாமரை ஸ்டிக்கர்னு ஒட்டிக்குவாங்க. இதுதான், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால இந்த வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் எந்த கட்சி கூட கூட்டணியில் இருந்தாலும் கூட தமிழக மக்களை பிஜேபியில் நிற்கிற தாமரைக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாது. ஓய்வு பெற்ற நீதிபதி தமிழ்வாணன் மறைவுக்கு வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியும் தமிழ்நாடு மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணைய தலைவருமான தமிழ்வாணன் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சென்னையில் காலமானார். அவரது மறைவுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், நிலைக்குலையாத நேர்மையாளரான நீதியரசர் தமிழ்வாணன் புகழ் நீதித்துறை வரலாற்றில் நிலைத்திருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். வேலூரில் வீட்டுமனை பட்டா வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணிக்க போவதாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சம்மங்கிநல்லூர் கிராமத்தை சேர்ந்த 18 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. பட்டா கேட்டு பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகளும் கண்டுகொள்ளாத நிலையில் ஆத்திரம் அடைந்த சம்மங்கிநல்லூர் மக்கள் வரும் தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி கருப்பு கொடிகளுடன் போராட்டம் செய்தனர். மேலும் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வாக்காளர் அடையாள அட்டையை ஆட்சியரிடம் ஒப்படைத்துவிட்டு தேர்தலை புறக்கணிப்பதாகவும் எச்சரித்தனர். இந்த பஞ்சாயத்துல இந்த தெருவுல மட்டும் எங்களுக்கு பட்டா கொடுக்கல, மத்த இடத்துல எல்லாம் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கல? இந்த 75 வருஷமா எங்கள் முன்னோர்கள்லாம் நிறைய டைம் கலெக்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு 150 மனு மேல கொடுத்துருக்காங்க. ஆனா இது வரைக்குமே எங்களுக்கு இது வரைக்கும் நாங்க எல்லா இடத்துலயும் கொடுத்து போராடி இருக்கோம், எங்களுக்கு பட்டா வரல. எதுக்காக? இந்த தேர்தல் நாங்க புறக்கணிக்க போறோம், எங்களுடைய ஓட்டர் ஐடி எடுத்துட்டு வந்து கலெக்டர் கிட்ட ஒப்படைக்க போறோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக வீடு வீடாக இந்த கருப்பு கொடியை கட்டி இருக்கிறோம். எதற்காகனா இந்த தேர்தலை நாங்க புறக்கணிக்க போறதுனால இந்த கொடியை கட்டி இருக்கோம். எங்களுக்கு தேவை பட்டா. வேலூரில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. வேலூர் சத்துவாச்சாரில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அனைவருக்கும் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலமானது நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று அச்சமின்றி வாக்களிப்போம், ஜனநாயக கடமையாற்றுவோம் என கையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளுடன் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஊர்வலத்தை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கொடியசைத்து துவங்கி வைத்து ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே மகனை கொலை செய்த கொலையாளியை சராமாரியாக அடித்து கொன்ற பெற்றோரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே உள்ள தொட்டக்காற்றனூர் கிராமத்தை சேர்ந்தவர் மாதப்பா. இவரது மனைவி தொட்டம்மா, இவர்களது 11 வயது மகன் ராகவன் சித்தி சிக்கம்மா என்பவரது வீட்டுக்கு அடிக்கடி சென்று வருவது வழக்கம். இந்த நிலையில் சென்ற ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி நள்ளிரவு சிக்கம்மா மற்றும் பேரன் ராகவன் ஆகியோர் சுத்தியால் தாக்கி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டனர். இந்த இரட்டை கொலை வழக்கில் ஜேசிபி ஓட்டுநர் நாகேஷ் மற்றும் அவரது காதலி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விசாரணைகள் சிக்கம்மா மற்றும் நாகேஷிற்கு
பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் கொலை செய்ததாகவும், கொலை செய்யும் போது அருகில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுவன் ராகவன் வெளியில் கூறிவிடுவான் என சிறுவனையும் சேர்த்து இரட்டை கொலை செய்ததும் தெரிய வந்தது. இதற்கு உடந்தையாக அவரது காதலி பாக்கியா இருந்ததும் தெரிய வந்தது. இந்த நிலையில் சிறையில் இருந்து 6 மாதங்களுக்கு பிறகு ஜாமீனில் நாகேஷ் மற்றும் பாக்கியா இருவரும் வெளிவந்துள்ளனர். இதனை அறிந்த சிறுவன் ராகவனின் பெற்றோர் மாதப்பா மற்றும் தொட்டம்மா நாகேஷை சரமாரியாக கல்லால் தாக்கினர். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே நாகேஷ் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். கொலை செய்த கணவன், மாதப்பா மனைவி தொட்டம்மா இருவரையும் கைது செய்த தாளவாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மகனை கொன்ற ஆத்திரத்தில் பெற்றோர் கொலை செய்த சம்பவம் தாளவாடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேஸ் தட்டுப்பாடு எதிரொலியாக திருப்பரங்குன்றம் கோவிலில் விறகு அடுப்பில் அன்னதானம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் நிலவி வரும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக பக்தர்களுக்கான அன்னதானம் தற்போது விறகு அடுப்புகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டு வருகிறது. கோவில் வளாகத்தில் உள்ள சஷ்டி மண்டபத்தில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அன்னதான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கோவிலில் 125 பேருக்கும், இதன் உபகோவிலான சொக்கநாதர் கோவிலில் 50 பேருக்கும் என மொத்தம் 175 பேருக்கு நாள்தோறும் மதியம் அன்னதானம் வழங்கப்படுகிறது. கேஸ் தட்டுப்பாடு காரணமாக திருப்பரங்குன்றம் கோவில் அன்னதான கூடத்திற்கு தேவையான சிலிண்டர்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அன்னதான திட்டம் தடைபடக்கூடாது என்பதற்காக கோவில் நிர்வாகம் சார்பில் விறகு அடுப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. சிலிண்டர் தட்டுப்பாடு சரியாகி நிலைமை சீராக்கும் வரை இந்த விறகு அடுப்பு முறை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து பிரதமர் மோடியின் செயல்பாடுகள் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழ்நாடு ஓட்டல்கள் சங்க தலைவர் வெங்கடசுப்பு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற தமிழ்நாடு ஹோட்டல் சங்க தலைவர் வெங்கடசுப்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உணவகங்கள் மின்சக்தி மூலமாகவும் விறகடுப்பு மூலமாக நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மத்திய அரசிடம் கேஸ் சிலிண்டர் பகிர்ந்து வழங்க வேண்டும் எனவும், வீடுகளுக்கு வழங்குவது போல் முன்னுரிமை உணவகங்களுக்கும் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். சிலிண்டர் நிறுவனங்கள் இந்த தட்டுப்பாட்டை பயன்படுத்தி அதிக விலைக்கு சிலிண்டர்களை விற்கப்பட்டு வருவதாகவும், உடனடியாக அரசு இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கள்ள சந்தையில் தனியார் நிறுவன கேஸ் சிலிண்டர்கள் விற்பனை செய்வதையும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த வார காரணம் காட்டி கேஸ் சிலிண்டர் விலை ஏறக்குறைய 2 மடங்கு ஆகிவிட்டது. 100% விலை உயர்ந்திருக்கிறது. விறகு ஃபயர்வுட் கூட விலையை ஏற்றி விட்டார்கள். மின்சாரம் மட்டும்தான் இன்னும் உயர்த்தாமல் இருக்கிறார்கள். எப்போது உயரப்போவது தெரியலை. அவர்களால் கொடுக்க முடிவதில்லை. இந்த சூழ்நிலையிலே மிகவும் சிரமத்திற்கிடையே ஹோட்டல்கள் அதே விலையில் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதே நிலை தொடர்ந்தால் விலையையும் உயர்த்த வேண்டிய சூழ்நிலை தவிர்க்க முடியாததாகிவிடும். மத்திய அரசிடம் நாங்கள் கேட்பதெல்லாம், நீங்கள் எங்களுக்கும் ஈக்குவலாக பகிர்ந்தளியுங்கள். இன்றைக்கு வீடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள், மருத்துவமனைக்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள், அதே போல உணவகங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து நீங்கள் பகிர்ந்து அளிக்க வேண்டும். 75% கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அவர்கள் 50% உத்தரவாதம் வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த 50% நம்ம வந்து சேர வேண்டும் கேட்டுக் கொடுக்கிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் 3 கோரிக்கைகளை வச்சிருக்கிறோம். மின்சாரத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே நம்ம வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பிரகாரம் கொடுத்தாலே 2 ரூபாய் பெர் சிலிண்டர் பெர் யூனிட் குறையும். அதை குறைச்சி கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் சோலார்லேருந்து நாங்களே போட்டு பவர் ரெடி பண்ணிக்கிறோம். 100% எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்குறோம், வீடுகளுக்கு கொடுக்குற மாதிரி. இப்போ அப்படி கொடுக்கறது இல்லை. அந்த டைம்லேயே யூஸ் பண்ணால் நமக்கு அப்படியே கொடுக்குறாங்க. இல்லைன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு 2 ரூபாயும் மீண்டும் அரசாங்கத்திடம் இருக்கும்போது 11 ரூபாயும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இது சரியாக இருக்காது என்று கூறிக்கொண்டிருக்கிறோம். 3வது கோரிக்கையாக ஹச்டி கனெக்ஷன் வைத்திருக்கிறவர்களுக்கு அவுட் சோர்சிங் வெளியிலிருந்து வாங்கிக்கொள்ள முடியும். சொந்தமாக மின்சாரம் தயாரிக்கிற பிரைவேட் பார்ட்டிக்கு வந்து அதே வசதியை எல்டிக்கும் கொடுக்கணும் கேட்டுருக்கிறோம். இது தொடர்ந்து முயற்சி பண்ணி கொடுக்கிறோம். திருப்பத்தூர் அருகே நெல் அடிக்கும் இயந்திரத்தில் சிக்கிய பெண் உயிரிழந்துள்ளார். திருப்பத்தூர் அடுத்த கொரட்டி சின்னாரம்பட்டி பகுதியை சேர்ந்த செல்வம் மனைவி ஜோதி. இவர் அதே பகுதியில் சரசு என்பவரின் நிலத்தில் நெல் அடிக்கும் வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது ஜோதி வேலை செய்து கொண்டிருக்கும் போது
நெல் அடிக்கும் இயந்திரத்தில் புடவை சிக்கியதில் கழுத்து மற்றும் வயிற்று பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது. அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இருப்பினும் ஜோதி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து திருப்பத்தூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடமிருந்து 50 டி-ஷர்ட்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் சிவன் தியேட்டர் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் பதியப்பட்ட 50 டி-ஷர்ட்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதனை அடுத்து நடத்திய விசாரணையில் மேட்டூரை சேர்ந்த சதாம் உசேன் என்பதும் இவர் மேட்டூரில் நாம் தமிழர் கட்சி உறுப்பினராக இருந்து வருவதும் தெரிய வந்தது. மேலும் மேட்டூரில் சீமான் தலைமையில் பரப்புரை நடைபெற்ற நிகழ்ச்சிக்காக திருப்பூரில் தயார் செய்யப்பட்டு நாம் தமிழர் கட்சி அச்சடிக்கப்பட்ட டி-ஷர்ட்டுகளை எடுத்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து 12,000 ரூபாய் மதிப்புள்ள 50 டி-ஷர்ட்டுகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து திருப்பூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க அரசியல் தலைவர் இல்லை என OPS விமர்சனம் செய்துள்ளார். தேனி மாவட்டம் போடிக்கநாயக்கனூரில் உள்ள அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க அரசியல் தலைவர் இல்லை என்றும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் என கடந்த 10 தேர்தலிலும் தோல்வியை மட்டுமே தழுவியுள்ளதாக கூறினார். எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்திருக்கும் தேர்தல் அறிக்கை பொய்யான அறிக்கை என்றும் மக்களை நம்ப வைக்க இவர் அறிவிக்கும் தேர்தல் அறிக்கை மக்களிடம் எடுபடாது என கூறினார். பழனிசாமி சொல்லியிருக்கின்ற அவர் ஒரு ஆளுமைமிக்க அரசியல் தலைவர் இல்லை. 2017 ஆக்கிய நகர் இடைத்தேர்தலில் நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை 10 தேர்தலில் அவர் தோல்வியை தெரிவித்தார். ஒரு ஆளுமிக்க தலைவருக்கு சொன்னார், ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தெரிவித்தார். அடுத்த தேர்தல் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த கட்சியை தூக்கி நிலைநிறுத்தி நிச்சயம் வருவதால் ஆளுமை மிக்க தலைவராக தமிழக அரசியலில் என்ற நிலைப்பாடு அது எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பதற்காகவே அவர் ஆளுமிக்க தலைவராக இல்லை என்ற காரணத்தினால் தொடர்ந்து தோல்வியை 10 தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் இப்படி அனைத்து தேர்தல் பழனிசாமி படுதோல்வி பழனிசாமியால் தான் அரசியல் நிறைவேற்றிருக்கிறது. தளபதி அவர்கள் வேட்பாளர் பட்டியலில் யாரெல்லாம் வேட்பாளர் இணைப்பிட்டாலும் அவர் தான் தேர்தலில் சுற்றுப்பயணம் செஞ்சீங்களா? எந்த மாதிரி இருக்கு சுற்றுப்பயணம்? 58 தொகுதியில் இருக்கிறது. இந்த 58 கோயிலும் திராவிட முன்னேற்ற மாபெரும் வெற்றி அடைந்தது. மக்களுக்காக அமோக ஆதரவு சொன்னேன். 2017 நடந்த ஆக்கிய நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் இருந்து இதுவரை அவர் எந்த தேர்தலாக வெற்றி பெற்றிருக்கிறார். ஆளுமை திறன் கொண்ட தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை. மக்கள் அதை நம்ப வேண்டாம் என்கிறார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 13,670 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,09,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை உயர்ந்த நிலையில் வெள்ளி விலையில் இன்று மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆந்திராவில் தனியார் பேருந்து மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திர மாநிலம் மார்க்கபுரம் மாவட்டம் ராயபுரம் அருகே இன்று காலை தனியார் பேருந்தும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தனியார் பேருந்து தீப்பிடித்து எரிந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து மீட்பு பணியை மேற்கொண்டனர். இந்த விபத்தில் 13 பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர். மேலும் 25க்கும் மேற்பட்டவர்கள் காயங்களுடன் உயிர் தப்பினர். காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
அதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த விபத்தில் பேருந்து முழுவதுமாக தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதில் 12 பேர் எந்தவித காயங்களும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி உள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். ஏப்ரல் 2ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை திருவாரூரில் தொடங்குகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல். மதிமுகவில் நாளை விருப்பமனு விநியோகம். வேட்பாளர்களின் விண்ணப்பங்கள் உடனே ஆய்வு செய்யப்படுவதாக அறிவிப்பு. நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைதான் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும். நல்லுறவோடு இருக்கும் கூட்டணியை விமர்சித்திருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் கண்டனம். ஒரே நாளில் 5 இடங்களில் விஜய் பரப்புரை செய்ய உள்ளதாக தகவல். பெரம்பூர், கொளத்தூர், வெள்ளிவாக்கம், அண்ணாநகர், விருகம்பாக்கம் தொகுதிகளில் வாகன பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.